ஹலோ கைஸ், வெல்கம் டு டோக்கியோ விலாக்ஸ் அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி மதர்ஸ் டே. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எல்லா மதருமே இன்னைக்கு ப்ரௌடாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ ஒவ்வொரு மதர்ஸ்க்குமே அவங்களுக்கு பர்சனல் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருக்கும். அவங்களோட பர்சனல் ஒரு ஹிஸ்ட்ரியும் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கவுங்களோட மதர்ஹுட்டை பற்றி. ஸோ அதே மாதிரி என்னோட மதர்ஹுட் பற்றி நான் உங்கள்கிட்ட வந்துட்டு ஷேர் பண்ண போகிறேன். என்னென்னா, நான் வந்துட்டு ப்ரெக்னன்சி ஆனது வந்துட்டு இண்டோர் மத்திய பிரதேஷில். அங்கே வந்துட்டு ஒரு 3 months இருந்தேன். 3rd month என்டி ஸ்கேன் எடுத்ததுக்கப்புறமா தான் நான் சென்னைக்கு வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் மாற்றினதுக்கப்புறமா நான் ஷிஃப்ட் ஆகிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஹாஸ்டலில் தான் நான் வந்து ஸ்டே பண்ணியிருந்தேன். ஒரு 2 months வச்சுக்கோங்களேன், ஹாஸ்டலில் தான் நான் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த டைமில் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வந்துருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு அங்கே இருக்கிறதுனால அங்கேருந்து எனக்கு சர்ப்ரைஸாக இந்த கிஃப்ட் எல்லாமே ஆஃபீஸ்க்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த மந்த் வந்துட்டு எனக்கு 4வது மாதம்ன்றதுனால எனக்கு வந்துட்டு 4 பொம்மை வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் என்னோடய ப்ரெக்னன்சி ஜேர்னியுமே வந்துட்டு நிறைய பிரச்சனைகளில் தான் போச்சு. ஒன்று, நான் ஹாஸ்டலில் இருந்தேன். இன்னொன்று வந்துட்டு பாப்பாவுக்கு என்டி ஸ்கேன் எடுக்கும்போது நாசல் போன் அனாசிஃபைடு வந்துடுச்சு. ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். அப்போவே அவங்க சொன்னாங்க, என்னென்னா நாசல் போன் அனாசிஃபைடு வந்துடுச்சுன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை இருக்கும், மீன்ஸ் குரோமோசோன் பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குரோமோசோன் பிரச்சனை இருக்குமான்னு செக் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்துட்டு இந்த அம்னியோ ஃப்ளூயிடுன்னு சொல்லுவாங்க, அது வந்துட்டு எடுத்தோம். அது வந்துட்டு பிளட் எடுத்துட்டும் குரோமோசோம் மேட்ச் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஃப்ளூயிட் எடுத்துட்டும் வந்துட்டு குரோமோசோம் மேட்ச் பார்ப்பாங்க. பிளட் எடுக்கிறத விட குரோமோசோமில் 99.9% 99.1 நினைக்கிறேன். 4 வருஷம் ஆச்சுல, கொஞ்சம் ஞாபகம் இல்லை, எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் எடுத்தால் ஞாபகம் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு மேட்ச் வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த அம்னியோ டெஸ்ட் ஃப்ளூயிட் எடுக்கிறதுக்கு நான் போயிட்டேன். ஸோ அதுலேயும் ஒரு ரிஸ்க் இருக்குது. அந்த ஃப்ளூயிட் வந்துட்டு நம்ம எடுத்தோம்னா ப்ரெக்னன்சி கலைய வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம வந்துட்டு அந்த டெலிவரி ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு டியூ டேட் கொடுப்பாங்க இல்லையா, டியூ டேட்டுக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்கு சம்டைம்ஸ் அது உடையவும் சான்ஸ் இருக்குது. ஸோ ப்ரீ மெச்சூர் பேபியாக பிறக்கவும் சான்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லா ரிஸ்க்குமே எடுத்துகிட்டு தான் நாங்கள் அப்போ அதை டெஸ்ட் எடுத்தோம். அந்த டெஸ்ட்டில் பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு வந்துடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அனாமலை டெஸ்ட்டும் ப்ராப்பராக தான் எடுத்தோம். அப்போ எதுவுமே இது எல்லாமே கண்டுபிடிக்கலை. ஹஸ்பண்ட் வந்துட்டு 7th month நினைக்கிறேன் இண்டோர்லேருந்து ஷிஃப்ட் ஆகிட்டு சென்னைக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா நாங்கள் ஒரு வீடு எடுத்துகிட்டு தங்கியிருந்தோம். ஸோ அந்த வளகாப்பு இதெல்லாமே பண்ணல. அந்த வீட்டுக்கு பின்னாடியே வந்துட்டு பார்க்கில் எங்களோட ப்ரெக்னன்சி ஃபோட்டோ ஷூட்டை வந்துட்டு நாங்கள் பண்ணியிருந்தோம். ஏன்னா கொரோனா டைம் இது, எங்கள் வீடும் லாங்காக தான் இருக்குது, அவரோட வீடும் லாங்காக தான் இருக்குது. எங்கேயுமே போயிட்டு ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்றதுனால நாங்கள் வந்துட்டு வீட்டு பின்னாடியே பார்க் இருந்துச்சு. ஸோ ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் வாங்கிட்டு அதை வச்சு ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்துட்டு பண்ணிட்டோம். எல்லா டெஸ்ட்டுமே ப்ராப்பராக தாங்க பண்ணோம். அந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்கிற, அந்த ஃப்ளூயிட் எடுத்ததுனால எனக்கு வந்துட்டு 8வது மாதம் நினைக்கிறேன் எண்டில் என்னாச்சுன்னா கொஞ்சம் வெளியே தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. அதையுமே வந்துட்டு 1 வாரம் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டு நாங்கள் கேரளா போயிட்டு பாப்பாவை பெற்றுக்கிட்டோம். ஸோ பாப்பா பிறந்துட்டா. அவள் பேர் டோக்கியோன்னு பிறந்தப்பவே வச்சுட்டோம். பாப்பாவுக்கு ஜூலை 17th பர்த்டேனா எனக்கு வந்துட்டு ஜூலை 18th வந்துட்டு பர்த்டே. பாப்பா பிறந்ததுலேருந்தே நல்லா அழுதுகிட்டே தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு 3 days வந்துட்டு லைட்டில் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வந்துட்டு கொடுத்தாங்க. பாப்பா வந்துட்டு வெயிட் கம்மியாக தான் பிறந்தா, 2.3 தான் வந்துட்டு பிறந்தா. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்பப்போ வந்துட்டு ஃபீவர் வந்துச்சு. எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே நாங்கள் கொண்டு போயிருக்கோம். பட் அப்போ யாருமே கண்டுபிடிக்கல பாப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக நீங்கள் பார்க்கலாம். பாப்பாவை எப்போவுமே நான் வந்துட்டு மடியில் படுக்க வச்சுருப்பேன். மேக்ஸிமம் கை வந்துட்டு பிடிச்சிக்கிட்டு வச்சுருப்பேன். இந்த பொசிஷன் வந்துட்டு டே அண்ட் நைட் அந்த பீரியடில் எனக்கு இருக்கும். ஏன்னா வந்துட்டு பாப்பா நைட்லலாம் அழுதுகிட்டே இருப்பாள், கம்ஃபர்டபுளாக இல்லை போல். அதனால நான் எப்பவுமே அவளை மடியில் வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருப்பேன். அதனாலேயே என்னவும் தெரியல, எனக்கு வந்துட்டு நார்மல் டெலிவரி தான் ஆச்சு. ஆனால் வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஸ்டிச்சஸ் வந்துட்டு காயவே இல்லை. கிட்டத்தட்ட 2 months வரைக்குமே எனக்கு அந்த ஸ்டிச்சஸ் வந்துட்டு காயாமலே இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ எனக்கு இன்னொரு பிரச்சனை என்னென்னா, மோஷன் போகும்போது பிளட் எல்லாம் வர ஆரம்பிச்சு, ரொம்ப டைட் ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டேன் அந்த டைம்லேயுமே. பட் என்னென்னா, பாப்பாவை வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு வளர்க்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் தான். ஸோ
ரொம்ப குட்டியாக இருக்கா இல்லையா. ஆனால் அவள் பிறக்கும் போதுலேருந்தே வந்துட்டு கொஞ்சம் நல்லா ஸ்மூத்தாக இருப்பாள். அழுவா, ஏன் அழுகிறான்னு நமக்கு தெரியாது. மற்றபடி வந்துட்டு நல்ல குட்டியாக இருந்தால். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டு சென்னைக்கு வந்துட்டு ஷிஃப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்துட்டு நாங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டோம். அதான் நீங்கள் அந்த ட்ரெயின் ஜேர்னியை பார்த்துருப்பீங்க. 4th மந்த் ஆஃபீஸில் வந்துட்டு ரீஜாயின் பண்ணணும். ரீஜாயின் பண்ணோன்னா வந்துட்டு நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே சென்னைக்கு வந்துட்டோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு இது கிடைக்கும். நம்ம பாப்பா வளர்க்குறதுக்கு வந்துட்டு நமக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். எப்படி சென்னை வெதர்லாம் செட் ஆகுது அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் மந்த் வந்துட்டு நாங்கள் சென்னைக்கு ரிட்டர்ன் ஆனோம். இந்த பிக்சர்ஸ் தான் அது. நானும் பாப்பாவும் ட்ரெயினில் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் சென்னைக்கு ரீச் ஆகிட்டு 1 வீக் நல்லா தான் இருந்தா பாப்பா. எந்த பிரச்சனையுமே கிடையாது. நல்லா தான் இருந்தால் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் இருந்தால். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் கழித்து பாப்பாவுக்கு லூஸ் மோஷன் ஆகிடுச்சு பயங்கரமாக. அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நைட்டில் ஆச்சு, யாருமே தெரியாது. நாங்களுமே வந்துட்டு நானுமே சின்ன பொண்ணு இல்லையா, எனக்குமே ஒன்றும் தெரியாது. மேலே ஹரிணியம்மான்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க தான் அந்த டைமில் என்ன ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கொண்டு போயிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ரேலா ஹாஸ்பிட்டலில் தான் போனோம். அவங்க அப்போவே சொல்லிட்டாங்க லிவர் டிரான்ஸ்பிளான்ட். நிறைய ஹாஸ்பிட்டல், ஆஸ்டர் மெடிசிட்டி, அந்த ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு சுற்றிட்டோன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லைன்னு யாராச்சும் சொல்லுவாங்களா அப்படின்றதுக்காக. பட் அது பொய்யா போயிடுச்சு. நாங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் சைல்டு ட்ரஸ்ட் இருக்கு இல்லையா நுங்கம்பாக்கம்ல, அங்கே போயிட்டு அங்கே ஒரு பீடியாட்ரிஷனை பார்த்துட்டு அங்கேருந்து தான் நாங்கள் அப்போலோக்கு வந்துட்டு போனோம். இந்த பிக்ஸ் எல்லாமே வந்துட்டு அப்போலோ டைமில் தான். இது வந்துட்டு சர்ஜரிக்கு அப்புறமா வந்துட்டு எடுத்த பிக்ஸு. அந்த சர்ஜரிக்கு முன்னாடி நாங்கள் பயங்கர கஷ்டப்பட்டோங்க. அது வார்த்தையால் சொல்ல முடியாது. அது தனியாக உங்களுக்கு நாங்கள் வீடியோவில் ஷேர் பண்ணுறோம். பட் ஒன்று தான் நினச்சிட்டு இருந்தோம். என் பொண்ணு என்னை நம்பி பிறந்திருக்கா, அவளை நான் காப்பாற்றி அவளை வளர்த்து அவளை நல்ல ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு நான் வர வைக்கணும் அப்படின்ற ஒன்று மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவளுக்கு ஒன்றும் ஆகாது, அவளை பத்திரமா காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ் மட்டும்தான் எனக்கு மைண்டில் இருந்துச்சு அஸ் அ மதராக. ஸோ அதுதான் நான் பண்ணேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு சர்ஜரி நடந்துச்சு. பட் அந்த சர்ஜரி நடக்கிறதுக்காகவே நாங்கள் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோம். அவளுக்கு வெயிட் கெயின் வந்துட்டு பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஃபீவர் வந்துச்சு. சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ண டேட்லலாம் அவளுக்கு ஃபீவர் வந்துட்டு போஸ்ட்பான் ஆச்சு. ஐசியூவில் இருந்தால் அவள் வந்துட்டு சர்ஜரிக்கு போகிறதுக்கு முன்னாடி அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஐசியூவில் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்துட்டு சர்ஜரி வார்டுக்கே வந்துட்டு கொண்டு போனோம். அவ்வளோ ஹிஸ்ட்ரி இருக்குது. பட் இந்த டாக்டர்ஸ் எல்லாமே எங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களோட மோட்டிவ் அவங்க வந்துட்டு எங்ககிட்ட பழகின விதம், எங்களுக்கு புரிய வச்ச விதம், என்ன நடக்குதுன்னு எங்களுக்கு புரிய வச்ச விதம், இது எல்லாமே தான் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவாக இருந்துச்சு. என்னால் வந்துட்டு ஸ்ட்ராங்காக வந்துட்டு இதை கொண்டு போக முடிஞ்சிச்சு. இப்போ நீங்கள் வீடியோவில் எல்லாம் பார்ப்பீங்க. இதுதான் 21 நாள் கழித்து டோக்கியோ வந்துட்டு ஐசியூலேருந்து டீலக்ஸ் வார்டுக்கு ஷிஃப்ட் ஆனால் அதுக்கப்புறம் அங்கே ஒரு 1 வீக் இருந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இது எல்லாமே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா கேர் பண்ண விஷயம் தான், சின்ன விஷயம் கிடையாது. அவளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு நார்மலாக கொண்டு போகிறது. அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் பக்கத்துலேயே வீடு எடுத்துக்கிட்டு தங்க முடியுமான்னு கேட்டாங்க. நாங்கள் இங்கேயே வீடு இருக்கு இல்லையான்னு சொல்லிட்டு பத்திரமா பார்த்துக்குறோம் சார், உடனே ஓடி வரோம் சொல்லிட்டு வந்தோம். பாப்பா வந்துட்டு இந்த கிராடலில் வச்சு ஃபுல்லாக வந்துட்டு அதாவது டைப்பர் வந்துட்டு ஷீட் டைப்பர் இருக்கும், அதெல்லாம் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணோம். ஃபுல்லாக சானிடைசர் யூஸ் பண்ணி பத்திரமா கேர் பண்ணி அவளோட ஜூலை 1st பர்த்டேக்கு ஒரு சின்ன ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பண்ணோம். என்னென்னா ஒரு பக்கம் கஷ்டமாக இருந்தாலும் அவளுக்குன்னு ஒரு ஹாப்பி மெமரிஸ்ன்னு ஒன்று வேணும் ஃப்யூச்சரில். இப்போ இருக்கிற எல்லா குழந்தைங்களுக்குமே பயங்கர ஹாப்பி மெமரிஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க. லைக் ஃபோட்டோ ஷூட்லாம் சொல்லவே வேண்டாம். அப்போ அந்த ஒரு 20 வருஷம் கழிச்சு நமக்கு எந்த மெமரிஸுமே இல்லையே என் பொண்ணு வந்து கஷ்டப்பட்டுருக்கூடாதுன்றதுக்காக நான் வந்துட்டு ஒரு பக்கம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இன்னொரு பக்கம் அவளோட மெமரிஸை வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா அவளை ரொம்ப என்கேஜாக நான் வச்சுருந்தேன். எப்போவுமே இதில் பார்ப்பீங்க எனக்குள்ளே அவ்வளோ கஷ்டம் இருக்கும், அவ்வளோ டயர்ட் இருக்கும், அவ்வளோ ஒரு ஓடிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தேன். ஆனால் என் பொண்ணுக்கிட்ட மட்டும் எப்போவுமே நான் சிரிச்சுக்கிட்டே தான் பேசினேன். சிரிச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி தான் நான் அவகிட்ட வந்துட்டு நடந்துக்கிட்டேன். அவளுக்கு புரியல அப்படின்றது இன்னொரு விஷயம். இந்த பாட்டு வந்துட்டு பாட்டு பாடிக்கிட்டே நான் டான்ஸ் ஆட வச்சுட்டு இருந்தேன். துளி வரும் காற்றே. அவளுக்கு புரியல அப்படின்றதுலாம் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுங்க. அவள் முன்னாடி நம்ம ஹாப்பியாக இருக்கணும், அவளையும் ஹாப்பியாக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரே மோட்டிவ் தான். இல்லைனா வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அது இதுன்னு பண்ணும்போது குழந்தை அப்படியே பயந்துட்டு இருக்கும். பட் என் பொண்ணு பயப்படல. ஒரு பிளட் எடுக்கிறதுலேருந்து எல்லாத்துக்குமே அந்த சிஸ்டர்ஸ்க்கு, நர்ஸ்க்கு, டாக்டர்ஸ்க்கெல்லாம் கோஆப்ரேட் பண்ணால் ரீசன் ஒன்று தான். அவங்க வந்து பிளட்டு குத்துற வரைக்குமே நான் அவளை எங்கேஜாக வச்சுருப்பேன். ஏதாச்சும் இந்த மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு அவளை எங்கேஜ்
என்கரேஜாக வச்சுட்ருப்பேன். அது இப்போ வரைக்குமே அவள் பிளட் எடுக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு கோஆப்ரேட் பண்ணுறான்னா அந்த ஒரே ரீசன் தான். அதை பெருசாக நான் காமிக்காமல் இது எல்லாமே நார்மல் ப்ராசஸ் மாதிரி நார்மலாக நடக்குது லைஃப்பில் அப்படின்ற மாதிரி அவளுக்கு அந்த குழந்தையிலேயே நான் வந்துட்டு பழக்கப்படுத்தி விட்டுட்டேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்துட்டு நாள் முழுக்க எனக்கு ரெஸ்ட் இல்லைனா கூட அவளை வந்துட்டு எப்படியாச்சும் நல்ல நிலைமையில சொசைட்டிக்கு கொண்டு வந்துடணும், சொசைட்டியில் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்ற ஒரே ஒரு மோட்டிவ் தாங்க எனக்கு. எப்படியாச்சும் அவளை வந்துட்டு அவள் வந்துட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கா, அவள் வந்துட்டு சும்மா வாழணும் அப்படின்ட்டு போகிறதுல எனக்கு இஷ்டம் கிடையாது. அவளுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டியை கண்டிப்பாக இந்த வேர்ல்டில் க்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்துட்டு மேக்ஸிமம் எனக்கு ரெஸ்ட்டே இல்லைன்னா கூட டே அண்ட் நைட் வந்துட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்கேன். இது யாருக்கெல்லாம் புரியலன்றதெல்லாம் நெக்ஸ்ட்டு விஷயங்க. ஆனால் நமக்குன்னு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும். நம்ம குழந்தை நம்மளை நம்பி பிறந்த நம்ம குழந்தை வந்துட்டு நம்ம தான் வந்துட்டு நல்லா பார்த்துக்கணும், நல்லா கொண்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்துட்டு நமக்கு வேணும் அஸ் அ மதராக. ஏன்னா வந்துட்டு 24/7 நம்ம கூட தான் அந்த குழந்தை இருக்கும். காலையில் எந்திரிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும். அப்பாவாக இருந்தால் கூட அவங்க ஆஃபீஸ் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் அவங்க பழகுவாங்க. ஸோ நம்ம சிரித்து அவங்க சிரிப்பாங்க, நம்ம அழுது அவங்க அழுவாங்க, நம்ம டென்ஷனான அவங்க டென்ஷன் ஆவாங்க. எல்லா நல்ல பழக்கங்களாக இருந்தாலும் சரி, கெட்ட பழக்கங்களாக இருந்தாலும் சரி, அடமெண்ட்டாக இருக்கணும்னு சரி, எல்லாமே வந்துட்டு அம்மா கிட்டே இருந்தால் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு போகும். ஸோ ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப சேஃபாக உங்கள் குழந்தைய வந்துட்டு வளர்த்துக்கோங்க. உங்கள் குழந்தை என்னவா இருக்கணும் அப்படின்றது அம்மா நீங்கள் மட்டும்தான் டிசைட் பண்ண முடியும். 1000 பேர் 1000 அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு சொல்லிக் கொடுக்குற நல்லதில் 1000 குறை சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் அது எதையுமே காதில் விழாமல் உங்கள் குழந்தைக்கு எது நல்லதுன்னு உங்கள் மனசுக்கு தெரியும். அஸ் அ மதராக நீங்கள் வந்துட்டு உங்கள் குழந்தைய கண்டிப்பாக நல்லா பார்த்துப்பீங்க, தப்பு பண்ண மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு யோசித்து நீங்கள் எப்படி குழந்தை வளரணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்படி வளங்க. என் டோக்கியோ வந்துட்டு 1.5 இயர்லேயே தனியாக சாப்பிட ஆரம்பிச்சிட்டா. ரீசன் என்னென்னா அவளுக்கு நான் அப்படியே பழக்கப்படுத்தி விட்டேன். இப்போ வரைக்குமே வந்துட்டு அவள் பப்ளிக் பிளேஸில் போனால் கூட தனியாக தான் சாப்பிட்றா. யோசிச்சு பாருங்கள், அது எனக்கு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன்னா அவளுக்கும் ஒரு இலை போட சொல்லிட்டு அவள் இலையில் சாப்பாடு போட சொன்னால் அவள் தனியாக எடுத்து சாப்பிடுவாள். இது எல்லாமே வந்துட்டு நான் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு கற்றுக் கொடுத்த விஷயங்கள் தான். ஒரு மதராக வந்துட்டு நானே ப்ரௌடாக இருக்கேன் என்ன நினச்சி. ஏன்னா வந்துட்டு குழந்தைய வந்துட்டு ரொம்ப பாசம் கொடுத்தோ இல்லை இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளேன்னு சொல்லிட்டு எனக்கு இவளுக்கு பாசம் கொடுத்து பொத்தி எனக்கு வளர்க்க தெரியும். அது எத்தனை நாள் என்னால் வளர்க்க முடியும் அப்படின்றத நான் யோசித்து நார்மல் சைல்டாக நல்லா அவளுக்கு எல்லாமே வந்துட்டு பண்ணணும். மீன்ஸ் அவளுக்காக நான் எல்லாமே பண்ணணும். ஆனால் அவளுக்கு தேவையான விஷயங்கள் அவளே தான் க்ரோ பண்ணணும் அப்படின்றதையும் அவளுக்கு நான் வந்துட்டு இப்போத்துலேருந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வீடியோஸ்லேயும் இன்ஸ்டாகிராமில் பார்க்கலாம், நம்ம யூடியூப்லேயும் பார்க்கலாம் அவளோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. அதை நினச்சி எனக்கு சீரியஸாகவே ப்ரௌடாக இருக்குது. ஒன்று நான் என்ன தான் சொல்லி கொடுத்தாலும் அவள் அதை கேட்டு அப்சர்வ் பண்ணி அவள் அதை எல்லாமே பண்ணுறா. பார்த்தீங்களா, அந்த இது வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அது வந்துட்டு நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அவளோட ஹெல்த் இஷ்யூஸ் வீடியோவில் சொல்கிறேன். நான் எந்த அளவுக்கு என் மனசுக்குள்ளே வந்துட்டு பயத்தை வச்சுருந்தேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அண்ட் அந்த டாபிக் முடிச்சிடலாம். நான் உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த எல்லா ப்ராசஸ்லும் நான் என்ன பார்க்க ஃபுல்லாக மறந்துட்டேன். பயங்கர வெயிட் போட்டுட்டேன். என்னையே நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரோபோ மாதிரி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். கேர் பண்ணுறது, இது அது ஒர்க்கு, கேர் பண்ணுறது, தூங்காமல் இருக்கிறது, முழிச்சிட்டு இருக்கிறது, இது பண்ணுறது அப்படியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் அவர் ரெக்கவர் ஆனதுக்கப்புறமா என்னை பார்க்கும்போது நம்ம இப்படி ஆகிட்டோமான்னு சொல்லிட்டு என்ன நான் டேக்கர் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அவளை பார்த்துக்கிறதுக்காச்சு என்னோட உயிர் எனக்கு முக்கியம். அவளை நான் நல்லா பார்த்துக்கணுன்னா ஃபஸ்ட் நான் நல்லா இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்துட்டு என்ன அவளால் வந்துட்டு பார்த்துக்க முடியும். அதனால நான் வெயிட் லாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணேன். இதில் பார்க்கலாம், பயங்கர நான் வெயிட் லாஸ் பண்ணேன். நிறைய வெயிட் இருந்தேன். என்ன ஒரு 73 கூட இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதிலேருந்து நான் 63 கிலோக்கு வந்தேன். அதுக்கப்புறம் எடுத்த பிக்ஸ் தான் இது எல்லாமே. நம்மளால் எல்லாமே முடியுங்க. ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக நாம் இருக்கணும். நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும். உங்களோட லைஃப்பில் நீங்கள் ப்ரௌடாக வந்துட்டு உணர்ந்த விஷயங்களை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மதர்னாலே ஒரு ப்ரௌடான விஷயந்தான். அதுலேயும் வந்துட்டு நிறைய ஸ்பெஷல் திங்ஸ் எல்லாம் நடந்திருக்கும். அது எல்லாமே நீங்கள் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப், புதுசாக பார்க்குறீங்கன்னா. அண்ட் உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய் பாய்.